அது யாரெல்லாம் பிரதானமாக இயங்குகிறாங்க, போக்குவரத்து வேலைநிறுத்தத்தில் செயல்படுகிறார்கள் என்பதை நாளை பார்க்க போகிறோம். பார்த்துவிட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அது அதிமுகவின் தொழிற்சங்கம் அந்த வேலையில் இறங்கியிருப்பதாக சொல்கிறார்கள். அவர்களே ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் அழைத்தால் வருவோம் என்று சொல்வதும், இன்னொரு பக்கம் அறிவிப்புக்கு முன்பாகவே வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என்பது தவறான ஒரு செயல். இது பொதுமக்களை பாதிக்கக்கூடியது. இது குறித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது வழக்கமான ஒன்று தானே. அதான் அறிவிச்சிருக்குமே. இதே 3 நாட்கள் போல் அடுத்த 3 நாட்கள் அவர்கள் வருவதற்கான நடவடிக்கைகள். அது நாளைக்கு தேவை ஏற்படுகின்ற போது அது குறித்து முடிவெடுக்கப்படும். தேவை எடுப்பதை பொறுத்து நாளைக்கு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நாளைக்கு என்ன சூழல்னு, பேருந்து எப்படி இயக்கப்பட போகிறதுன்னு பார்த்து கொண்டு முடிவு செய்யலாம். எப்பவுமே சுமூகமாக இருக்க வேண்டும் என்று தான் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அது மாதிரி பிரச்சனை வராது. கடந்த தீபாவளியின் போது எந்த பிரச்சனையும் இல்லை. போக்குவரத்துறை ஊழியர்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் மனம் குளிர்கின்ற வகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் நீக்கப்பட்ட பே மேட்ரிக்ஸ் முறையை திரும்பி வழங்கியிருக்கிறார்கள். 5% சம்பள உயர்வை வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீபாவளிக்கு அவர்கள் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே 20% போனஸை வழங்கியிருக்கிறார்கள். எனவே முதல்வர் மீது போக்குவரத்து தொழிலாளர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக முதல்வருடைய எண்ணத்திற்கு மாறாக செயல்பட மாட்டார்கள். பொங்கலிலிருந்தே, பொங்கல் முடிவுற்ற நாளிலிருந்து அதே போல இயங்கும். ஆமாம். ஆமாம், கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த அகவிலைப்படி உயர்வை நிறுத்திவிட்டு போயிட்டாங்க. இப்பொழுது ஒரே நாளில் அதை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சிரமமான விஷயம். அரசுக்கு இருக்கிற நிதி நிலைமை அனைவரும் அறிந்தது. கடந்த அதிமுக ஆட்சியில் ஏற்படுத்திவிட்ட போன கடன் சுமை, ஆட்சி துவக்கத்தில் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர், மிக்ஜாம் புயலால் சென்னை மாநகரத்தில் ஏற்பட்ட பாதிப்பு, அதற்கு ஒன்றிய அரசு நிதி தராத நிலையிலும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிதி அளித்திருக்கிறார்கள். அதேபோல் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய அதிக மழையால் ஏற்பட்ட இழப்பிற்கும் ஒன்றிய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களுக்கான நிதியும் நிவாரணத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த சூழலில் இதையெல்லாம் தொடர்ந்து செய்து வருகின்ற சூழலில் இருக்கின்ற நிதிநிலை காரணமாக கொஞ்சம் காத்திருக்க தான் வேண்டும். பொதுமக்களுடைய சிரமத்தில் நாமும் பங்கேற்கின்றோம், எல்லோரும் பங்கேற்க வேண்டும். அது நிதித்துறை எடுக்க வேண்டிய முடிவு. நீங்களும் நானும் அந்த முடிவு எடுப்பது சிரமம். அதுக்கு தான் குழு அமைப்போம். நேற்று முன்தினமே சொல்லிட்டோம், குழு அமைக்கப்பட இருக்கிறது. குழு அமைக்கும் பணி துவங்கிவிட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் 3 ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய பேச்சுவார்த்தையை முடிக்காமல் அவர்கள் பாக்கி வைத்து விட்டு போனதை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அதை நிறைவேற்றியது. எனவே அவர்கள் பாக்கி வைத்ததே நிறைவேற்றியது திராவிட முன்னேற்ற கழகம் என்னும்போது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நடக்க வேண்டியது முறையாக நடக்கும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பே மேட்ரிக்ஸ் முறையை அமல்படுத்த வேண்டும் என்று ஒரு போராட்டம் கூட யாரும் செய்யவில்லை. அதேபோல் தீபாவளி போனஸ் 20% வழங்க வேண்டும் என்று யாரும் போராடவில்லை. எந்த போராட்டத்திற்கும் இடம் கொடுக்காமல் தொழிலாளர்கள் மனநிலை அறிந்து அவர்களுக்கு நலம் பயக்கக்கூடிய செயல் எது என்று பார்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுதும் போராட வேண்டிய தேவையில்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எது தேவையோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறவர். இருக்கின்ற நிதிநிலை சூழலை உணர்ந்து அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். தற்போது பணியாற்றுகின்ற பணியாளர்களை பொறுத்தவரை அவர்கள் வைத்த அத்தனை கோரிக்கையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். எனவே கீழே இருக்கின்ற ஊழியர்களை பொறுத்தவரை, போக்குவரத்து தொழிலாளர்களை பொறுத்தவரை போக்குவரத்து கழகத்திற்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் இந்த இதில் ஒத்துழைப்பு அளிப்பார்கள்.